ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அப்படிப்பட்ட ஒண்ணுதான் ரோப் கார் ப்ராஜெக்ட். நம்ம ரோப் கார்ல அந்த பழனி, சோளிங்கர் அங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம அதாவது மலைப்பகுதிகள் கீழே இருந்து மேலே போறதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. அப்படிதான் இதுவரைக்கும் ஆசியா முழுவதுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு, லோக்கல் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ரோப் காரை பயன்படுத்துறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஆசியாலேயே இல்லை. முதல் முறையாக இங்க வாரணாசியினுடைய அந்த நகர கட்டமைப்பு நிர்வாகம் அருமையாக இதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அதோட 95% பணிகள் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 150 பெட்டிகள் இருக்கக்கூடியதாக இந்த ரோப் காரை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் ஒரு பெட்டின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் கால்டு கண்டோலா. இந்த கண்டோலால பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஒரு சமயத்துல உட்கார்ந்து போக முடியும். இது போல 150 கண்டோலாக்கள் இருக்குது. 2 புறமும் போக வர அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறைந்தபட்சம் ஒரு